ஹலோ எவ்ரிஒன், இது உங்கள் த வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, வாட் இஸ் ஸ்மால் கேப் கம்பெனி அண்டு மிட் கேப் கம்பெனி அண்டு லார்ஜ் கேப் கம்பெனி. எதனால் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்மால் கேப், மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப்புண்டு ஒவ்வொரு கம்பெனியும் செப்பரேட் பண்ணுறாங்க அண்ட் அப்படின்னா என்னங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை தான் இங்கே சுருக்கமாக கேப்புண்டு யூஸ் பண்ணுறோம். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்னங்கிறத பற்றி நம்ம சேனலில் ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்னென்னு சுருக்கமாக சொல்லணுன்னாக்கா, ஒரு கம்பெனியோட கரண்ட் டோட்டல் வேல்யூவை சொல்கிறது தான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுனாக்க, ஒரு கம்பெனியோட கரண்ட் ஷேர் ப்ரைஸையும் டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா நமக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிடைக்கும். மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை நம்ம கால்குலேட் பண்ணுறது மூலிமா ஒரு கம்பெனி பெரிய கம்பெனியா அல்லது சின்ன கம்பெனியாண்டு நம்மளால டிசைட் பண்ண முடியும். ஒரு சில பேராமீட்டர்ஸை வச்சு நம்ம இது லார்ஜ் கேப் கம்பெனியா, மிட் கேப் கம்பெனியா அல்லது ஸ்மால் கேப் கம்பெனியாண்டு நம்மளாட்டி ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், லார்ஜ் கேப் கம்பெனிக்கு அதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 50,000 கோடிக்கு மேலே அதிகமாக இருந்துச்சுனாக்கா அதை நம்ம லார்ஜ் கேப் கம்பெனின்னு சொல்லுவோம். அண்டு மிட் கேப் கம்பெனிக்கு 20,000 கோடியிலிருந்து 50,000 கோடிக்குள்ளே இருந்துச்சுனாக்கா அதை நம்ம மிட் கேப் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம். அதுவே 20,000 கோடிக்கு கீழே உள்ள கம்பெனிஸ்னா நம்ம ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம். உங்களுக்கு இப்போ சில டவுட்டு வரும். சில நேரங்களில் மார்க்கெட் கிராஷ் ஆகும்ல, அப்போ இன்கேஸ் 70,000 கோடிக்கு உள்ள மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி ஃபால் ஆகி வந்துச்சுனாக்கா 50,000 கோடிக்கு கீழே போச்சுனாக்கா அது லார்ஜ் கேப் கம்பெனி, மிட் கேப் கம்பெனி ஆயிருமான்னு உங்களுக்கு சில டவுட்டு வரும். ஆனால் அது அப்படி கிடையாது. இப்போ நம்ம சில பேராமீட்டர் சொன்னோம்ல, லார்ஜ் கேப் கம்பெனிக்கு 50,000 கோடிக்கு மேலே இருக்கணும், மிட் கேப் கம்பெனிக்கு 20,000 கோடியிலேருந்து 50,000 கோடிக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த பேராமீட்டர்ஸ் எல்லா நேரத்துலையும் ஒர்க் ஆகுமான்னா அது கிடையாது. ஏன்னாக்கா எப்போவுமே மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அது மாதிரி இன்ஃப்ளேஷனும் அஃபெக்ட் பண்ணுறதுனால இந்த பேராமீட்டர்ஸ் நமக்கு கரெக்டாக இருக்காது. இந்த கரண்ட் இயருக்கு இந்த பேராமீட்டர் கரெக்டாக இருக்குமானா கரெக்டாக இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் 10-5 இயர்ஸுக்கு இந்த பேராமீட்டரை கொண்டு போய் அப்போ இருக்க மார்க்கெட்டோட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. இன்னும் அக்யூரேட்டாக இது எந்த டைப் ஆஃப் கம்பெனின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு, லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா, ஸ்மால் கேப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை வச்சு தான் இந்த பேராமீட்டரையே டிசைன் பண்ணுவாங்க. அது என்னன்னாக்கா, டாப் 100 கம்பெனிஸை லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்கூல் டைமிங்கில் நம்மளை ரேங்க்கை வச்சு பிரிப்பாங்க பார்த்துருக்கீங்களா? இவர் வந்து 498 வாங்கியிருக்காரு ஒரு ஃபஸ்ட்டு ரேங்க், இவர் 495 வாங்கியிருக்காரு ஒரு செகண்ட் ரேங்க். அது மாதிரி ஃபஸ்ட்டு 10 இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? இது மாதிரி கம்பெனிஸை மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை வச்சு ஃபஸ்ட்டு செகண்டுன்னு 100 கம்பெனிஸை சூஸ் பண்ணாக்கா அந்த ஃபஸ்ட்டு 100 கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக மிட் கேப் கம்பெனிஸ்க்கு நெக்ஸ்ட்டு 150 கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 101லேருந்து 250 வரைக்கும் உள்ள கம்பெனிஸை மிட் கேப் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக ஸ்மால் கேப் கம்பெனிஸ்க்கு 250க்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா ரேங்க்கில், அதெல்லாம் நம்ம ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எந்த மாதிரி டைப் ஆஃப் இன்வெஸ்டார்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு லார்ஜ் கேப் கம்பெனி, மிட் கேப் கம்பெனி அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனியை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லார்ஜ் கேப் கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வளர்ந்த கம்பெனியாக இருக்கும் அண்டு சேஃப் அண்ட் செக்யூரான கம்பெனியாக இருக்கும். ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது மாதிரி ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும். நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா உங்களுக்கு லார்ஜ் கேப் கம்பெனி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மிட் கேப் கம்பெனி எல்லாமே வளர்ந்துக்கிட்டு இருக்க கம்பெனிஸாக குறிக்கும். இதில் வந்து ரிட்டர்னும் உங்களுக்கு ஓரளவு நல்லாயிருக்கும், அது மாதிரி ரிஸ்க்கும் ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருக்கும். உங்களுக்கு ஓரளவுக்கு ரிட்டர்னும் நல்லாயிருக்கும், அது மாதிரி நீங்கள் கால்குலேட்டட் ரிஸ்க் தான் எடுப்பீங்கன்னாக்கா உங்களுக்கு மிட் கேப் கம்பெனி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்மால் கேப் கம்பெனின்னாக்கா இது வளர்ச்சியோட தொடக்கத்தில் இருக்க ஒரு கம்பெனின்னு சொல்லலாம், அல்லது வளர்ச்சி அடையாத கம்பெனின்னும் சொல்லலாம். ஒரு சில காலங்கள்லேயே கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ரிட்டர்ன் எடுக்கிறதுனா அந்த மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனிஸில் தான் நடக்கும். ஆனால் இதில் அந்தளவுக்கு ரிஸ்க் இருக்குது. நீங்கள் ஓரளவுக்கு அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ்னாக்கா இந்த மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இதில் உங்கள் மொத்த கேபிட்டலும் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ வாங்க ஸ்மால் கேப், மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப் கம்பெனிஸ்லாம் வச்சு எப்படி இண்டெக்ஸஸ்லாம் பிரிக்கிறாங்கங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம டாப் 100 கம்பெனிஸை தான் லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ன்னு சொல்லியிருந்தோம். அந்த 100 கம்பெனிஸையும் லிஸ்ட் பண்ணது தான் நிஃப்டி 100. அதில் ஃபஸ்ட்டு 50 கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா, டாப் 15 கம்பெனிஸ், அதை தான் நிஃப்டி 50ன்னு சொல்லுவாங்க. நம்ம நியூஸில் கூட நிஃப்டி சென்செக்ஸ்ன்னு போடுவாங்க பார்த்துருக்கீங்களா, அதில் சொல்கிற டேட்டா வந்து இந்த நிஃப்டி 50 பற்றியது தான். நிஃப்டி நெக்ஸ்ட்டு 15னாக்கா 51லேருந்து 100க்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அடுத்த 50 கம்பெனிஸ், அதை தான் நிஃப்டி நெக்ஸ்ட்டு 50ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 101லேருந்து 150க்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நிஃப்டி மிட் கேப் 50ன்னு சொல்லுவாங்க.
அடுத்து 150லேருந்து 250க்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடைப்பட்ட இருக்கிற கம்பெனிஸை தான் நம்ம நிஃப்டி மிட் கேப் 100ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 250 ரேங்க்குக்கு கீழே இருக்க எல்லா கம்பெனிஸுமே நம்ம ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம். அவ்வளோதான் கைஸ் இந்த சின்ன வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம த வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.